வனம் நமக்கு வாழ்க்கை அளிக்கிறது. வனத்தில் இருக்கும் பழங்குடிகள் அதை காப்பவர்கள், இயற்கையை காப்பவர்கள். மன்னா, எங்கு செல்கிறாய்? அனுமதி இல்லாமல் அரசவைக்குள் இவனை யார் விட்டது? மன்னா, என்னோடு வாருங்கள் மன்னா. தங்கள் உதவி தேவைப்படுகிறது மன்னா. சுமந்திரர் அவர்களே, யார் இவர்? இவர் பிரச்சனை என்ன? சுமந்திரர் அவர்களே, பிரபு, நடப்பதை என்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. இந்த நாடு எந்த நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். இது நீங்களும் அன்னை சீதாவும் உருவாக்கிய ராம ராஜ்யத்திற்கு கேள்விக்குறியாகிவிட்டது. உங்களுடைய பேச்சை வைத்தே உங்களுடைய நிலையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அயோத்தி மக்களைப் போல் தெரியவில்லை. இல்லை மன்னா, நாங்கள் எல்லோரும் அயல் நாட்டிலிருந்து பிழைப்பு தேடி வந்திருக்கிறோம். அயோத்தி மன்னனான தங்களிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறோம். எங்கள் குடும்பங்கள் இங்கு குடியேற அனுமதி தாருங்கள். சுமந்திரர் அவர்களே, மன்னா, குழந்தைகள் வயதானவர்களுக்கு உணவளியுங்கள். இவர்கள் தங்க ஏற்பாடு செய்யுங்கள். காயமடைந்தவர்களுக்கு சீக்கிரம் வைத்தியம் செய்யுங்கள். சரி, அவர்கள் எல்லோரையும் உள்ளே அழைத்து வாருங்கள். கந்தர்வர்கள் எங்களை தாக்கி விட்டார்கள். கந்தர்வர்கள் எதற்காக தாக்கினார்கள்? அதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்தீர்கள். அவர்கள் மற்ற கந்தர்வர்கள் போல அல்ல. கந்தர்வர்களின் மன்னன் எவரையும் தனக்கு சமமாக நினைக்க மாட்டார். இயற்கையின் விதிமுறையே பலவீனமானவர்கள் பலசாலிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் என்பதை பலவீனமானவர்கள் எங்களுக்கு தலை வணங்கித்தான் ஆக வேண்டும். மன்னா, ஆணையிட்டால் நான் சேனையை அனுப்பிவிடுவேன். இல்லை பரதா, இந்த பிரச்சனை அதைவிட தீவிரமானது. இது பலத்திற்கான யுத்தம் அல்ல, எண்ணத்திற்கான யுத்தம். இதை நாம் வெகு சீக்கிரம் தடுத்தாக வேண்டும் பரதா. எங்கெல்லாம் சத்தியத்திற்கு தீங்கு நடக்கிறதோ அதை எதிர்த்து நிற்பது ராமன் மற்றும் ரகுவம்சத்தின் கடமையாகும். லவன் குசன், அற்புதம். எம்பெருமானின் கழுத்தை அலங்கரிக்கும் வாசுகி அவர்களுக்கு அனுமனின் வணக்கங்கள். லவன், குசன், கண்களை திறங்கள். எம்பெருமானின் சேவகன் இதோ உங்கள் முன்னால் வந்துள்ளேன். வணங்குகிறோம் நாகராஜா வாசுகி அவர்களே. மற்றவர்களுக்குத்தான் நான் நாகராஜன், உங்களுக்கு அல்ல. உங்களுக்கும் எனக்கும் உறவு உண்டு. உங்களுடைய தாய் சீதை பூமியிலிருந்து வந்தவர், பாதாள உலகத்தின் அரசன். அந்த வகையில் எடுத்துக்கொண்டால் பூமிக்கு அடியிலிருந்து வந்த தாய் சீதைக்கு நான் சகோதரன். உங்கள் இருவருக்கும் நான் மாமன் முறை. எங்களுக்கு மாமனா? பார்த்தீர்களா, இவர்கள் முனிசிறார்கள் அல்ல, இளவரசர்கள். சீதையின் முடிவைக் கண்டு ராமர் கலங்கிய பிறகுதான் அவர் மனம் எனக்கு புரிந்தது. நீங்கள் இருவரும் பிறப்பால் மட்டுமல்ல, செயலாலும் பிரபு ராமர் மற்றும் சீதையின் மகன்கள் என்று. எம்பெருமானின் இந்த சேவகன் அவருடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். பல வருடங்களுக்கு முன்பு உங்களுடைய முன்னோரான மன்னன் பகீரதன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து உலகில் உள்ளவர்களுக்கு நன்மையை உண்டாக்கினார். வாழ்க எம்பெருமான். பல வருடங்களுக்கு முன்பு என் தந்தை அயோத்தியின் மகாராஜா தசரதர் இவ்வாறு தான் யுத்தம் செய்தார். அவருக்காக அல்ல, அவருடைய நண்பர் சடாயு வேண்டிக் கொண்டதால் யுத்தத்திற்கு சென்றார். அந்த யுத்தத்தில் கொடியாசுரனை வீழ்த்தியதோடு அல்ல, தசரதன் என்ற பெயரையும் பெற்றார். எனக்கு இப்பொழுது அதே நிலைமை உருவாகி உள்ளது. நிலைநாட்டி அநீதியை அழிக்க வேண்டிய கடமை ரகுவம்சத்திற்கு உள்ளது. மனிதன் இவ்வுலகிற்காக வாழ்பவன், இவ்வுலகிற்காகவே உயிர் நீப்பவன். பயத்திற்கே பயம் காட்டுவோம். ராமரின் படை சேனை